Next, 8th sumல second division. That is identify the type of coning and find center, foci, vertices and directrices. So from the given data, the major axis parallel to x-axis. ஏன் parallel சொல்றோம்னா xக்கும் பக்கத்துல some value இருக்கு. xக்கும் பக்கத்துல வேல்யூவே இல்லைன்னா along x-axis அப்படின்னு சொல்லுவோம். xக்கும் பக்கத்துல வேல்யூ இருக்கிறதுனால the major axis parallel to x-axis. ஏன் x-axis சொல்றோம்னா xக்கும் கீழே உள்ள வேல்யூ தான் பெரிய வேல்யூவா இருக்கு. So clearly, first இது என்ன type of coning? It is an ellipse. இது வந்து ஒரு ellipse. நான் நடுவில் ப்ளஸ் இருக்கு. With the major axis is parallel to x-axis. It is an ellipse with the major axis is parallel to x-axis. அடுத்தது என்ன type of conic னு சொல்லிருக்காங்க. The type is first. 2 னு எப்ப சொல்லுவோம்? first second. first னு எப்ப சொல்லுவோம்னா major axis x axis க்கு parallel இருந்துச்சுன்னா type 1 னு சொல்லுவோம். இது y axis க்கு parallel இருந்தா type 2 னு சொல்லுவோம். இப்போ இது வந்து type 1. சரி, இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்து சென்டர், foci, vertices, directrices எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இத எடுத்துக்குவோம். இதுதான் a square. a square equal to 100. b square equal to 64. a 10, b வந்து 8. சரி, e கண்டுபிடிப்போம். e is equal to 1 minus b square by a square. அதுக்கு root equal to 1 minus b square by a square. 64 by 100. அதுக்கு root. So e is equal to LCM எடுங்க. 100 minus 64 36. 36 by 100. இது root equal to 6 by 10. இது அடிச்சிடலாம். 3 by 5. இதுதான் e ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் AE கண்டுபிடிப்போம். AE a வேல்யூ 10. a வேல்யூ 10. e வேல்யூ 3 by 5. 5 and 10 அடிச்சிங்கன்னா 2. 2 into 3 6. அடுத்து a by e கண்டுபிடிப்போம். a by e is equal to a ஓட வேல்யூ 10 by e ஓட வேல்யூ 3 by 5 equal to the 5 மேலே போய்டும் 50 by 3. இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். இப்போ capital X capital Y இங்கே small x small y. capital X capital Y க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு அதை அப்படியே small x small y க்கு மாற்றிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? சென்டர் வந்து என்ன? நம்ம கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு தானே சென்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ கேபிட்டல் எக்ஸ் இது அப்படியே கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இப்போ கேபிட்டல் எக்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த இடத்துல கூட எழுதிக்கலாம். கேபிட்டல் எக்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 அது அப்படி எழுதிங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது தான் கேபிட்டல் எக்ஸ். அதே போல் y மைனஸ் 2 அப்படிங்கிறது தான் கேபிட்டல் y. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பேர் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 ப்ளஸ் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1. இப்போ இதில் பார்க்கும்பொழுது எக்ஸுக்கும் பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, ஒய்க்கும் பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு தான் வேல்யூ வேணும். பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா சென்டர் என்னன்னு அர்த்தம்? ஆர்ஜின் 0,0.
இப்போ சென்டர் 0, 0. அந்த சென்டர் 0னாக்கா என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். இப்போ கேபிட்டல் எக்ஸ் உள்ள இடத்துல 0 போடுங்க. ஸ்மால் எக்ஸோட வேல்யூ என்ன? -1. அதை என்ன சொல்லுவோம்? h, ஸ்மால் h, -1. அடுத்தது ஒய்க்கும் பதிலாக 0 போடுங்க. இந்த கேபிட்டல் ஒய்க்கும் பதிலாக 0 போட்டிங்கனாக்கா y - 2 = 0. இப்போ y = 2. இப்போ சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4C. 4C என்ன? மேஜர் ஆக்சிஸ் x ஆக்சிஸாக இருக்கிறதுனால 4C AE, 0 அண்டு -AE, 0 ரெண்டும் தான் 4C. AE தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். 6, 0 அண்டு -6, 0. இதுக்கு நான் ஈஸியாக ஐடியா சொல்லியிருக்கேன். இது அப்படியே சென்டர் கூட ப்ளஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். எக்ஸுங்கிறது 6, எக்ஸை எக்ஸ் வேல்யூ கூட ப்ளஸ் பண்ணுங்கள். 6 - 1 5. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்? இதை 4C எஸ் இஸ் 6 - 1னாக்கா 5. 0 + 2 அப்படின்னா 2. 5, 2ங்கிறது தான் எஸ். அடுத்து எஸ் டேஷ் இஸ், இதை ப்ளஸ் பண்ணுங்க. -6 - 1 -7. 0 + 2 2. 4C முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வெர்டிசஸ். வெர்டிசஸ் என்னன்னு சொல்லுவோம்? A டேஷ்னு சொல்லுவோம். சரி, மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கிறதுனால A, 0 அண்டு -A, 0 தான் வெர்டிசஸ். ஸோ A வேல்யூ என்ன? 10, 0 அண்டு -10, 0. இப்போ இந்த வேல்யூ அதே மாதிரி சென்டர் கூட ப்ளஸ் பண்ணுங்க. 10 - 1 அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? வெர்டிசஸ் A டேஷ்னு சொல்லுவோம். ஸோ A இஸ் 10 + 1 9. 0 + 2 2. 9, 2ங்கிறது A. அடுத்து A டேஷ் இஸ், இந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணுங்க. -10 - 1 -11, 2. A கண்டுபிடிச்சிட்டோம், A டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். இதான் அது வெர்டிசஸ். நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிசஸ் என்னன்னு சொல்லுவோம்? மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கிறதுனால x = ஸோ x = A/E. இன்னொன்று x = -A/E. அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒன்று A/E, இன்னொன்று -A/E. ஸோ x = A/E தான் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 50/3. இன்னொரு வேல்யூ x = -50/3. இந்த வேல்யூ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. கேபிட்டல் x = 50/3. அப்போ x கூட ப்ளஸ் பண்ணணும். சப்போஸ் இது ஒய்யாக இருந்தால் y கூட ப்ளஸ் பண்ணணும். இப்போ இதை எடுத்து x வேல்யூ கூட ப்ளஸ் பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல எழுதும்போது ஸ்மால் எக்ஸோட வேல்யூன்னு அர்த்தம். இப்போ x = 50/3. இல்லை எக்ஸோட வேல்யூ -1. எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 3. 50 - 3 47. 47/3. இது ஒரு வேல்யூ, ஒரு டைரக்ட்ரிக்ஸ். இன்னொரு டைரக்ட்ரிக்ஸ் வேணும், இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஸ்மால் x = -50/3 -1. இதை எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா -3 -50 -3 -53 -53/3. நமக்கு தேவையான வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இதுக்கு டயக்ராம் போடலாம். டயக்ராம் எங்கே போடலாம்? இந்த இடத்துல போடலாம். இந்த இடத்துல மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கிறதுனால இப்படி இருக்கும். இந்த ரீட்டில் இருக்கும். இது போட்டுக்கலாம். இதில் இதான் சென்டர் C, இங்கே தான் S, இங்கே தான் S டேஷ். அடுத்து டைரக்ட்ரிக்ஸ், இந்த ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும், இந்த ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். அவ்வளோதான்.